பிஜேபியோட கைகூலி தான் விஜய். சீமான் விஜய் முதல்வராகிறது தான் எனக்கு லட்சியம் கனவு அப்படின்னு சொல்லி ஓடணும் அப்படின்னா அது அது நல்ல அரசியல் தலைவருக்கு அழகு இல்லை. திமுகவோட சேர்ந்து தான் அங்கீகாரம் வாங்கினோம்னா ஆமாம் அதில் உண்மை இருக்குது, அதில் மறுக்கிறதுக்கு இல்லை. ஜெய் வந்து பயந்தாங்கொழி, அவர் கனவு தான், அவர் அந்த கனவு வந்து கனவாகவே இருக்கும். அந்த சம்பவத்துக்கும் திமுக தான் காரணம், திமுக தான் காரணம்னு சொல்லி அவங்கள வந்து அவங்க மேலே பந்தை தூக்கி எரிஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்க திமுகவை எதிர்க்கிறத பிரதானமாக வச்சுக்கிட்டு அந்த போகிற போக்குற சாக்கில் வந்து பிஜேபியும் லைட்டாக அப்படி தொட்டுட்டு போவாங்க. ஆதவ் அர்ஜுனா வந்து புரோக்கரு கட்சிக்கா இல்லை, அவர் பொலிட்டிக்கலாக புரோக்கரு. மக்கள் 369 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலை இணைஞ்சு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய நிறைய சுவாரஸ்யமான தகவலை சொல்றதுக்கு யார் வந்திருக்காங்க அப்படின்னா, விடுதலை சிறுத்தை கட்சியோட அண்ணன் சேமுதுரை. வணக்கம்ண்ணே. வணக்கம். இதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை குறிப்பிட்டு சொன்னீங்க, எந்த விதமான ஆசைகள் இல்லை உங்க கட்சி தலைவருக்கு அப்படின்னு. அப்போ முதலமைச்சர் கனவு இருக்கு, நான் 32 வருஷமா இந்த அரசியல்ல பயணிக்கிறேன், நான் ஏன் முதலமைச்சராக வரக்கூடாது, எனக்கு இந்த தகுதி இல்லையா அப்படின்னு ஒரு ப்ரெஸ் மீட்ல வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை பத்தி இல்லை, அது ஊடக அங்கே பத்திரிகையாளர்கள் வந்து எழுப்புற கேள்விகள்ல இருந்து அவர் பதில் சொல்றதா இருக்கும். ஆனால் அவர் ரொம்ப வருஷமா ரொம்ப காலமாக வந்து சொல்றது என்னன்னா, நான் முதல்வராகணுங்கிறத வந்து நான் சொல்லக்கூடாது, இந்த மக்கள் சொல்லணும். இந்த மக்கள் அந்த மதிப்பை, அந்த நன்மதிப்பை நம்ம மேலே செலுத்துனாங்க அப்படின்னா அது நடக்கும். காலம் அதுக்குண்டான சூழலை உருவாக்கும். ஆனால் நான் முதல்வராகிறது தான் எனக்கு லட்சியம் கனவு அப்படின்னு சொல்லி ஓடணும் அப்படின்னா அது நல்ல அரசியல் தலைவருக்கு அழகு இல்லை. அரசியலுங்கிறது மக்களுக்கானது. மக்கள் பணி செய்ய தான் எல்லாரும் வந்திருக்காங்க. மக்களை இப்போ தலைவர் வந்து ஒரு இந்த தமிழ் சமூகத்தில் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இந்திய சமூகத்திலே சாதி எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருக்கு, சாதியால் அடக்குமுறைகள் எவ்வளோ இருக்கு, அந்த வழிகளை சுமந்து வந்த ஒரு மனுஷனா இருக்கிறதுனால அவர் அதை ஒழிக்கணும்னு இப்போ விசிகாவோட பிரதான கொள்கையை வந்து சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை. அப்போ அதை முன்னோக்கி மக்களை அமைப்பாக்குறாரு. சிதறி கிடந்தவங்களை வந்து இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள்னா ஒரு தெளிவாக பேசுவாங்க, கொள்கை சார்ந்து பேசுவாங்க, அரசியல் ரீதியாக அவங்கள வந்து நீங்கள் வந்து யாரும் எதிர்க்க முடியாது, அந்த அளவுக்கு கருத்தியெல்லாம் ரொம்ப வலிமையாக அவங்கள உருவாக்குறது இருக்குல்ல, அந்த பணியை தான் அவர் அதைத்தான் விரும்புகிறாரு, அதை தொடர்ந்து செய்வார். அவருக்கு வந்து போகிற போக்கில் சற்று இளைப்பாறுதல் மாதிரி தான் இந்த எம்பி பதவி, எம்எல்ஏ பதவியெல்லாம். இலக்குங்கிறது வந்து மக்களை அரசியல்படுத்துறது, மக்களை அமைப்பாக்கி அதன் மூலமாக அரசியலில் உரிமைகளை வாங்குறது தான். இல்லை, இப்போ கூட்டணி சாராம தனிச்சு நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் எதுவுமே இல்லை. எதுக்கு நிற்கணும்? அப்படி அந்த சூழல் இல்லைல்ல. இல்லை, மக்களோட கருத்து அப்படின்னா விடுதலை சிறுத்தை இல்லை, அது ஏமாத்துற வேலை, மக்களை ஏமாத்துற வேலை அது. இல்லை தோழர், நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, விடுதலை சிறுத்தை கட்சி அப்படின்னா வந்து டிஎம்கேட சார்ந்துதான் இருப்பாங்க, டிஎம்கே இல்லாம அவங்கள எந்த அங்கீகாரம் வர முடியாது அப்படிலாம் கிடையாது. ஏதோ ஒரு நம்ம தேர்தல் அரசியலுக்குள்ள உள்ள வந்துட்டாலே வந்து சில சமரசங்களை செஞ்சுதான் ஆகணும். தேர்தல் அரசியல் வேண்டான்னு சொல்லி தலைவர் திருமா வந்து இயங்கின காலகட்டம் இருக்கு. இது 80லேருந்து 90 வரைக்குமே வந்து தேர்தல் வேண்டான்னு சொல்லி தான் இயங்கியிருக்காரு. தேர்தல் அரசியலுக்குள்ள வரும்போது இப்போ நம்ம வாக்கு அரசியலுக்குள்ள மாறும்போது சில சமரசங்கள் வந்து இப்போ கூட்டணி சார்ந்து கொள்கை, நமக்கு ஒரு கொள்கை இருக்கும், அந்த கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்கும். அப்போ அதுக்குள்ள சின்ன சின்ன சமரசங்கள் இருக்கு. அது நம்மளுடைய கொள்கையில எங்கேயுமே நம்ம விட்டு கொடுக்காம தேர்தலை ஒரு ஒரு அணிக்கு கீழே நம்ம வேலை செய்யறது இருக்குல்ல, அதுல நம்ம தலைவர் வந்து எங்கேயுமே அவருடைய கொள்கையை விட்டு கொடுக்கல. கொள்கையையும் கோட்பாடையும் எங்கேயுமே விட்டு கொடுக்காம அரசியல் செய்யறதுல வந்து தலைவர் அவர் வந்து அதுல நேர்த்தியா உண்மையா இருந்திருக்கிறாரு. அதனால தாங்க இவ்வளோ நீங்க திமுகவோட சேர்ந்துதான் அங்கீகாரம் வாங்கினோம்னா ஆமா அதுல உண்மை இருக்கு, அதுல மறுக்கிறதுக்கு இல்லை, அதுல வெக்கப்படுறதுக்கும் ஒண்ணுமே இல்லை. திமுக ஜெயிக்கிறதுக்கும் விசிக காரணமா இருந்திருக்குல்ல. ஆமா, தொகுதியில எல்லாம் நிறைய வேலைப்பாடு பார்த்துருக்காங்க. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒன்னா சேர்ந்து இருக்கும்போது ஒரு வலிமை கிடைக்கல, ஒரு பலம் கிடைக்கல. அது தேவை, அது தேர்தலில் வந்து தேர்தல் கூட்டணியில அது தேவை. நம்ம திமுகவோடையும் கொள்கை ரீதியா நம்ம கருத்தியல் ரீதியா அங்க ஒத்து போறோம், நாமளும் பெரியார பேசுறோம், திராவிட அரசியல பேசுறோம் அப்படிங்கிறதுனால நமக்கு அங்க மெர்ஜ் ஆகுறது வந்து ஈஸியா இருக்கு. இன்னும் அந்த கிராமப்புற பகுதியில வந்து இந்த சாதிய ஒடுக்குமுறைலாம் இருந்துகிட்டு தான் இருக்கா, அது முற்றிலுமா ஒளிஞ்சிடுச்சா? இல்ல, ஒளிஞ்சிடுச்சுன்னா கிராமப்புறங்கள்ல மட்டும் இல்ல, எங்கேயுமே ஒளியல. எல்லாருக்குள்ளேயும் அதாவது ஈவன் அந்த எண்ணம் ஊறிக்கிட்டே எல்லாத்துக்குள்ளேயும் அந்த எண்ணம் இருக்குங்க. அதாவது தலித் சமூகத்திலையும் அந்த சுயசாதி பெருமை பேசக்கூடிய அந்த சிந்தனையை வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க.
ஆதிக்க சமூகம்னு சொல்ல இடைநிலை சாதிகள்லையும் அந்த சிந்தனை இருக்கு. நீங்க அது அது வந்து ரத்தத்திலே ஊறி போச்சு அப்படிம்பாங்களா, அந்த மாதிரி தான் இருக்கு. அதெல்லாம் உடைக்கிறதுக்கு தான் தலைவர் வந்து அரசியலில் வந்து முன்னெடுக்கிறாரு. இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி மேல ஒரு குறிப்பிட்ட இந்த கட்சி இந்த சாதிக்காகத்தான் இவங்க வேலை செய்வாங்க அப்படிங்கிற பார்வை இருக்குல்ல, அந்த பார்வையை 2007ல் வேளச்சேரி தீர்மானம்னு ஒரு தீர்மானத்தை போட்டு எல்லா சமூகத்தினரும் வந்து இந்த கட்சியில இணையலாம், இது எல்லாருக்குமான கட்சி தான். விசிகங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு மட்டும் சொந்தமான கட்சி கிடையாது, இது எல்லாருக்குமான கட்சி அப்படின்னு சொல்லி தான் உள்ள வந்து இன்னைக்கு அண்ணன் சானவாசனை வந்து எம்எல்ஏ நாகப்பட்டினம் தொகுதியில். ஆமா. அப்போ அண்ணன் இவரு நம்ம வன்னியர் சமூகத்தை சார்ந்த எஸ் பாலாஜி அண்ணன் திருப்பூர் எம்எல்ஏ. இது இந்த அங்கீகாரம் வந்து இதெல்லாம் தான் இந்த சாதியவாத மதவாத சக்திகளுக்கு ஒரு பிடிக்கல. திருமாவளவன் வந்து தனிப்பட்டு ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு மட்டும் வேலை செஞ்சா இவங்க தலைவரை வந்து சீண்டவே மாட்டாங்க. இந்த மாதிரியான பொறுக்கைகளை உள்ள விட்டு அசிங்கப்படுத்தணும் அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க. இவர் வந்து எல்லாத்துக்குமாக பேசுறாருல, எல்லாத்துக்குமாகவும் பேசுறாரு. பொறுக்கின்னு வார்த்தை நீங்க மென்ஷன் பண்ணீங்களா, அந்த பொறுக்கிங்கிறத யாரை சொல்றீங்க? ஏர்போர்ட் மூர்த்தி மாதிரி நபர்களை சொல்றேன் நான். நீங்க ஆதவ அர்ஜுனா குறிப்பிடுறீங்களான்னு நினைச்சேன். ஆதவ அர்ஜுனா வந்து புரோக்கர் கட்சிக்கா இல்ல, அவர் பொலிட்டிக்கலா பொலிட்டிக்கல் புரோக்கர் வேலை செய்யறவர் தான் அவர் அரசியல பேசுனா அது நமக்கு தேவையில்லாத வேலை. அவர் அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய சாதனை ஒன்றும் பண்ணி எல்லா கட்சிகள்லையும் போயிட்டு அங்க ஏதாவது பேசி கிண்டி அங்க ஏதாவது குளறுபடி ஏதாவது குளறுபடி பண்ணாலும் திமுகவை வீழ்த்தணுங்கிறது பிஜேபியோட செயல் திட்டம். இந்த 2026 தேர்தலை நோக்கி தமிழ்நாட்டு அரசியல நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஜெயிக்கிறது வந்து அவங்களுக்கு இலக்கு கிடையாது. 2026ல சொல்றேன். இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிமுக திமுகங்கிற பெரிய 2 கட்சியில அதிமுகவை உடைச்சோம் அப்படின்னா அந்த இடம் அங்க ஒருத்தர் வந்தாகணும்ல. திமுக பலமா இருக்கு, திமுக ஆப்போசிட்டா ஒரு கட்சி ஒரு பலமான ஒரு 2-3 விதமா உடைஞ்சு போய் சரியான உடைச்சிட்டாங்க. இங்க நமக்கு வருத்தமே அதுதான். தலைவர் திருமா வந்து பல மேடைகள்ல வந்து அதிமுக வந்து பாஜகவுக்கு இணங்கக்கூடாது, பாஜகவோட செயல் திட்டத்துக்கு நீங்க வந்து துணை போகக்கூடாது அப்படின்னு சொல்றது காரணம் என்னன்னா, அவங்க திமுக நம்ம இங்க போகலன்னா இங்க போயிடலாம் அப்படிங்கிற சிந்தனை கிடையாது. மக்களை நேசிக்கிறாரு. இந்த தமிழர்களோட நலன், தமிழ்நாட்டு அரசியல் நல்லா இருக்கணும் அப்படின்னா பிஜேபி மாதிரியான கட்சிகள் இங்க வந்து வேற ஊனக்கூடாது. அது ஸ்ட்ராங் ஆயிட்டுன்னா நமக்கு ஆபத்து. நீங்க அது உண்மையாவே அது சான்றுகள் பல மாநிலங்கள்ல வட மாநிலங்கள்ல இருக்கு. அதனால கட்சிகள் பிளவுபட்டே போயிடுச்சு, ஆட்சி மாற்றம் நிறைய நடந்திருக்கு. ஆமா. அப்போ அந்த ஒரு நோக்கத்துலதான் அதிமுக மாதிரியான கட்சிகள் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்போ திமுக அதிமுக இந்த இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டா பிரச்சனை இல்லை. திமுகவை இந்த பக்கம் அதிமுகவை உடைச்சிட்டு பாஜக உள்ள வந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்? அப்ப அவனுடைய அதுதான் கட்டமைக்க விரும்புறாங்க. இப்ப அதுக்காகத்தான் தொடர்ந்து ஒரு 10 ஆண்டு காலமா அண்ணன் சீமான் வந்து திமுக வெறுப்பை மட்டுமே பேசி திமுக மேல இருக்கிற இல்ல சீமான் போன்ற பிஜேபியும் சார்ந்துதானே குற்றம் சாட்டுறாங்க. வெறும் திமுக ஆளுங்கட்சி மட்டும் சொல்லாம மத்தியில் ஆளக்கூடிய கட்சிகள் தானே குறிப்பிட்டாங்க. பாஜகவோட ஒரு தந்திரம் அது நீங்க எல்லா மாநிலங்கள்லயும் வந்து நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா அவன் வந்து ரொம்ப தெளிவா செய்வான். என்ன அடிக்கிறதுக்கும் அவனை அடிக்கிறதுக்கு அவனே ஒரு டீமை செட் பண்ணுவான். பாஜக அனுதாபம். ஆமா, கேட்டா சொல்லணும்ல. இப்ப நான் நீங்க கேக்குறீங்கல்ல, சீமான் வந்து பிஜேபின்னு தானே பேசுறாரு, பிஜேபின்னு தான் பேசுறாரு. எங்க ரோட்டுக்கு வந்து பிஜேபி கொண்டு வரக்கூடிய இப்போ நாங்க வந்து விசிக வந்து சிஏஏ என்ஆர்சி இந்த மாதிரியான குடியுரிமை முன்னிறுத்தி கட்சி தான் விசிக. இந்த மாதிரியான பிரச்சனைகளை இவங்க அட்ரஸ் பண்றாங்கன்னா பண்ண மாட்டாங்க. இவங்க திமுகவை எதிர்க்கிறத பிரதானமா வச்சுக்கிட்டு அந்த போற போக்குற சாக்குல வந்து பிஜேபியும் லைட்டா அப்படி தொட்டுட்டு போவாங்க. பிஜேபி கேட்டா சொல்லணும்ல, பாருங்க பிஜேபியும் தான் சீமான் பேசுறாரு சொல்ற மாதிரி வேற யாரும் குற்றம் சொல்லிட கூடாது. அதுக்காக பிஜேபியே வந்து இந்த மாதிரி வேலைகளை செய்வாங்க. என்ன வந்து எதிர்க்கிறதுக்கும் அவங்களே ஒரு டீமை செட் பண்ணுவாங்க, ஆதரிக்கிறதுக்கு ஆல்ரெடி அந்த கட்சி சார்ந்து பிஜேபி சார்ந்து. அப்ப பிஜேபியோட கைகூலி தான் விஜய், சீமான் விஜய். இப்ப வர 2026 சட்டமன்ற தேர்தலில் அப்ப விஜய் வச்சு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் முன்னெடுக்க போறாங்க? தமிழ்நாட்டுக்கு அது சாதகமா பாதகமா? பெரிய ஆபத்து. ஆபத்துன்னா எதுன்னு குறிப்பிடுறீங்க? எதை?
ஆபத்துனா எதை குறிப்பிட்டு சொல்றீங்க? இந்த பார்க்கலையா 41 பேர் உயிர் போயிருக்கத பார்க்கலையா? தெரியலையா? ஒரு 41 பேர் உயிரை பலி கொடுத்து இப்ப வரைக்கும் ஒரு ஒரு தலைவனுக்கான தகுதி என்னன்னு நினைக்கிறீங்க? நான் தொண்டை இறந்துட்டானா முதல் ஆளா போய் நிக்கணும். நிக்கணும்ல. தமிழ்நாட்டுல இருக்கிற மத்த எல்லா கட்சிக்காரனும் போயிட்டான். அத இவங்க விமர்சனம் பண்ற திமுக தலைவர் முதற்கொண்டு ஸ்பாட்டுக்கு போயிட்டு அந்த மக்களை சந்திச்சு அவங்களுக்கு உண்டான ஆறுதலை சொல்லிட்டாங்க. விஜய் இப்போ வரைக்கும் போகலையே. ஒரு பயம் உணர்வா கூட இருக்கலாமா? போனா நம்மள ஏதாவது ஏங்க? பண்ணிடுவாங்க அப்படின்னு. அப்படியாப்பட்ட நபர் எப்படிங்க 2026ல முதல்வர் ஆகிற கனவு இருக்கும் அவருக்கு? அது வெறும் கனவு தானே. பயந்தாங்கோலின்னு ஒத்துக்கிட்டா சரிதான். அது வெறும் கனவு தானே. கனவு தான். விஜய் வந்து பயந்தாங்கோலி, அவர் கனவு தான். அவர் அந்த கனவு வந்து கனவாவே இருக்கும். இது சினிமா கிடையாதுல்ல. நிஜ வாழ்க்கையில அரசியலுங்கிறது வந்து நீங்க மக்களை சந்திக்காம, மக்களோட நிக்காம எப்படி அரசியல் செய்ய முடியும்? திமுக, அதிமுக எல்லாம் மக்களோட நிக்கிறவங்க. ஒரு சரியான அணுகுமுறை இருந்தா மட்டும்தான் அரசியல் வந்து ஒரு சரியா நம்ம பயணிக்க முடியும். ஆமா. அந்த அணுகுமுறை விஜய்ட்ட இல்ல. விஜய் கிட்ட அந்த அணுகுமுறையே இல்லை. நீங்க மக்களை அப்புறப்படுத்தியே தானே பாக்குறீங்க. மக்கள் தொற்றவே அவன் தொடர்க்கே உங்களால உங்ககிட்ட நெருங்க இந்த பவுன்சர் எல்லாம் தூக்கி தூக்கி தூர போடுறத பார்க்கல. அவன் என்னையா பண்ணிட்டான்? உன்னை வந்து கட்டி அணைக்க உன்னை பார்க்கணும். திரையில ஒரு பார்த்தா ஆர்வம், ஒரு ஒரு ஆர்வம் ஆர்வம். உன்னை கட்டி அணைக்க வாரான். அவன் பவுன்சர் எல்லாம் தூக்கிட்டு எப்படி நாயை தூக்கி தூர எறிஞ்ச மாதிரி எரிஞ்சானுங்கல்ல. அதெல்லாம் வந்து அப்ப அதை கண்டிச்சாரா இவரு? இப்ப இந்த 41 பேர் இறந்துட்டாங்க. நம்ம முதலமைச்சர் கூட இந்த நேரத்துல இதை அரசியலாக்க கூடாது, இதை வந்து அரசியலா பார்க்க கூடாது, அரசியல் பேசக்கூடிய நேரம் இல்லைன்னு சொல்லி தான் அதை கடந்து போனாரு. ஆனா இவங்க என்ன பண்றாங்க? அந்த சம்பவத்துக்கும் திமுக தான் காரணம், திமுக தான் காரணம்னு சொல்லி அவங்கள வந்து அவங்க மேல பந்தை தூக்கி எரிஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த போக்கு தான் இன்னைக்கு அவர் மேல பெரிய விமர்சனத்தை உண்டு பண்ணுச்சு. அது நடந்தது விபத்து தான். அதுக்கு விஜய் தான் காரணம்னு சொல்லி யாரும் சொல்லல. அங்க நடந்தது நடந்திருக்க கூடாது. திட்டமிடல் அது இருந்தா அது விபத்து நடந்திருக்காது. எந்த கட்சி கூட்டத்திலையும் நடந்திருக்க கூடாது. நீங்க யாருக்காக முதல்வர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? மக்களுக்காக தானே. அப்ப அந்த மக்களை சந்திக்கிறதுக்கு ஏன் உங்களுக்கு இவ்வளவு பயம்? ஏன்னா போயிட்டா அதுக்கு நம்ம தான் காரணம்னு சொல்லி மக்கள் எல்லாம் நடிச்சா நான் புரிஞ்சுப்பாங்க. ஹீரோவா தான் நடிப்பேங்கிற நீ ஹீரோ தான். சினிமாவில் உன்னை கொண்டாடுறாங்க. நீ ஹீரோவாவே இருந்தா இன்னும் கொண்டாடுவாங்க. இப்ப ரஜினி எப்படி தெரிஞ்சுக்கிட்டு நான் அரசியலுக்கு வந்தா ஆகா நமக்கு இருக்கிற கெட்ட பேரையும் கெடுத்து விட்டுருவாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு சூசனமா வெளியில போனார்ல, ஒதுங்கிட்டார்ல. அதுக்கு உதாரணம் கமலஹாசன் பேசாம இருந்திருக்கலாம். வந்து நான் திமுக எதிர் மாற்று நான் தான் அப்படின்னு டிவியை உடைச்சு சூரியன் உதயமானா, அதாவது சூரியன் அவர் பண்ண மறைஞ்சிட்டா அந்த காத்துல அந்த வீடியோ விளம்பரம்லாம் பயங்கர ஹைலைட். செம வைரலா போனது. ஆமா, அந்த டைம்ல அது செம வைரல். இன்னைக்கு அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. நீங்க சினிமாவுல உங்களை ரசிக்கிறவன் அத்தனை பேரும் தியேட்டர் இது நிஜ வாழ்க்கையில வாக்குச்சாவடிக்கு ரசிக்க வந்து வாக்கு போட்டுருவான் அப்படின்லாம் நினைக்கிறது பெரிய ஆபத்து இல்ல. அது அறியாம நீங்க அப்படின்னா வந்து நார்மல் ஹியூமன் பீயிங்கா இல்லைன்னு அர்த்தம். ஓகேண்ணா, இவ்வளவு நேரம் நம்ம கேட்ட கேள்விக்கெல்லாம் அழகான முறையில, அதுவும் மக்களுக்கு தெளிவான முறையில நல்ல ஒரு பதில் கொடுத்தீங்க. தொடர்ந்து இதே மாதிரி அடுத்தடுத்த நிகழ்வுல நிறைய நம்ம சந்திச்சு பேசுவோம். ஸோ நம்ம சேனலுக்கு இணைந்து நிறைய தகவல்லாம் தெரிவிச்சிங்க. மிக்க நன்றி. நன்றி தோழர்.